வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் மருத்துவர் நாம நிகழ்வு. இந்த மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்குபவர்களோடு இன்று எங்களோடு வளமை உறவு இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கில் இன்று ஐயா கதிர் ராமநாதன் உளவியல் நிபுணர். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம் இன்றைய மருத்துவர் நாம் நிகழ்விலே. அந்த வகையிலே நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற விடயம் தாயகத்திலும் சரி அல்லது இங்கேயும் சரி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பலர் இந்த மனோநில பாதிப்புகளால் பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுகின்றது. இப்பொழுது நான் அறியக்கூடியதாக இருந்தது 80களில் மாமன் மகளை உனக்கு திருமணம் செய்தார் என்று சொல்லி அவரை வைத்து வேலை வாங்கி போட்டு நன்றாக உழைத்து நல்ல பணக்காரனாக வந்த பின் தனது மகளை வேறொருவருக்கு கட்டி கொடுத்தபடியால் இந்த மருமகனுக்கு மனோநிலை பாதிப்பு ஏற்பட்டது. அந்த மருமகன் எங்களுடைய ரோட்டால் செல்லுவார். அதால் செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. அப்போ எங்களுடைய வாசிசாலை அடியால் செல்லும் பொழுது சொன்னது எப்படாப்பா அவனுக்கு கல்யாணம் என்று கேட்டால் சொல்லுவார், அது நாளைக்கண்ணு திருப்பி சொல்லுவார். அப்போ அப்படியான ஒரு மனோநிலை பாதிப்புகளுக்கு உட்படுத்துகின்றவர்களின் நிலைப்பாடுகள் மிக சிக்கலாக பல பல கோணங்களில் இருக்கின்றது. இது வண்ணமாக உங்களுடைய மருத்துவ துறை சார்பாக நீங்கள் சந்தித்த விடயங்கள். இப்ப நீங்க சொன்னீங்க தானே, இப்ப இந்த விஷயத்துல பல வகையாக இருக்குன்னு சொல்லி அந்த பல வகையான ஆக்களை சந்தித்து அவர்களுக்கு வைத்தியம் செய்து அவர்களை ஒரு சராசரி மனிதர்களாக உருவாக்கிவிட்ட வைத்திய அனுபவம் என்னோட தாராளமாக இருக்கு. ஆனபடியால இப்ப இந்த விஷயம் நல்ல ஒரு தலையங்கத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்க. இதை பற்றி கொஞ்சம் நாங்க சமூகத்துக்கு விளங்கக்கூடிய முறையில அதை பேசலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நீங்க சொன்ன ஒரு உதாரணம் இருக்குத்தானே, மாமன் தன்னுடைய மருமகன் பையனை இப்படி நம்பிக்கை கொடுத்து அந்த பையனை வச்சு தான் பெரியாளா சரியான டைம் வந்த உடனே காய்வட்டி இந்த பையனை அந்த தேவையற்ற ஆளாக விட்டுட்டு போயிட்டாரு இல்லையோ. இப்ப இது உண்மையில இப்ப சாதாரண ஊர் பாசியல்ல சொன்னால் நம்பிக்கை துரோகம். ஒரு ஆளை நம்பி முழு எதிர்பார்ப்புகள் முழு விஷயங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் உண்மையிலேயே அந்த இளம் வாலிப வயது என்று சொல்லி அந்த வயதுகள்ல இருக்கும் போது அவர்கள் என்ற மாமான்ற மகள் மச்சால் இது நாங்க எதிர்காலத்துல ஒரு திருமண தம்பதியா வரப்போறோம் என்று சொல்லி அவர் பல கற்பனை கோட்டைகள் கட்டியிருப்பார். 11 வயது இந்த டீனேஜ் வயது என்று சொல்லி நாங்க ஒரு காலத்துல பேசினாங்க. அந்த 11 வயது அல்ல அந்த டீனேஜ் வயது என்று சொல்றது இயற்கையில தொடர்பு இருக்கிறத விட அவர்கள் தங்களுடைய கற்பனையிலேயே பல உலகங்களை கட்டி எழுப்பி அதுக்குள்ள வாழுகின்ற தன்மைகள் கூடுதலாக இருக்கும். 15 18 ஏதோ அந்த காலகட்ட அந்த வயதுகள்ல அதுக்கும் இப்படி ஒரு மாமன்காரன் உரித்துடையவர், அவர் ரத்த உருத்து பாசம் எல்லாத்துக்கும் உருத்துடையவர் இல்லையோ. அவர் இந்த பையனை நம்பிக்கை கொடுத்து உனக்குத்தான் என்ற மகள் இது எதிர்காலத்துல ஒன்ற மனமிய வரக போறவள் அப்படி இப்படி என்று சொல்லி இதுகள் எல்லாம் சொல்லிவிட்டால் இந்த 11 வயது கற்பனை என்று சொல்லப்படுகின்ற விஷயம் அதீதமாக இருக்கும் இல்லையா. அப்ப அந்த அதீதமான சிந்தனையோட அவர் மச்சால்காரியோட அவர் ஒரு மனதளவில் ஒரு கணவன் மனைவியாக பல கற்பனைகள் வாழ்க்கைகள் வாழ்ந்திருப்பார் இல்லையா. அப்படியாக வாழ்ந்து உச்ச கட்டத்திலே அவர் தன்னுடைய மன வாழ்க்கையில், ஏன்னா அந்த மாதிரியான நல்ல உணர்வு தான் அந்த மாமன்காரர் சொல்ற எல்லா வேலையையும் செய்து கொடுத்ததுக்கு காரணம். தனக்கு ஒரு பெரிய ஒரு பரிசு வர இருக்கு. அந்த பரிசை அவர் மாமனே வாயால சொல்லிட்டார், இது உனக்குத்தான் இந்த பிள்ளை என்று சொல்லி. அப்ப இந்த மாதிரியாக இருக்கும்போது அந்த பையன் தன்னையே மறந்து தன்னுடைய சுகங்கள் சௌக்கியங்கள் இதுகள் எல்லாத்தையும் மறந்து அந்த மாமனுக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்ற பண்பு வரக்கூடியதுக்கு நிச்சயமான வாய்ப்பு இருக்கு இல்லையா. மனித வாழ்க்கை என்று சொல்றது நம்பிக்கை நாணயம், அதாவது சொல்லு தவறக்கூடாது இல்லையா. இதுதான் சராசரியான மனிதர்கள் சராசரியான மனித வாழ்க்கைக்கு முக்கியமான அம்சங்கள் விழுமியங்கள் இல்லையா. ஒரு சராசரியான சாதாரண
மனித விழுமியம் வந்து இப்ப நீங்கள் சொன்ன உதாரணத்துல வந்து அது வந்து பிழையாக பாவிக்கப்பட்டிருக்கு, ஒரு துரோகமாக பாவிக்கப்பட்டிருக்கு, ஒரு மனிதத்தன்மை இல்லாம ஒரு மிருகத்தன்மை விலங்குத்தன்மையிலும் கேவலமாக பாவிக்கப்பட்டிருக்கு இல்லையோ. இப்ப விலங்குகள் கூட சில பேரை வந்து தன்னுடைய பார்ட்னர் கணவனோ மனைவியோ இதுகள் என்று சொன்னா அதுகள் வந்து எந்த நேரத்திலையும் விட்டு கொடுப்பது கிடையாது இல்லையோ. வேற யாக்கள் வந்து கிட்ட வரும்போதோ வேற அந்நியாக்கள் அந்த இடத்து கிட்ட வரும்போதோ எதிர்த்து நிற்பார்கள். ஒரு ஆள் பாதுகாக்கிறதுக்காக தன்னை கூட அழிக்கிற அளவுக்கு தன்னை கூட அபாயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாம அந்த தன் பார்ட்னரை தன் உதவியால பாதுகாக்கிறதுக்காக அந்த விலங்குகள் கூட நிறைய உதவி செய்யறது, நிறைய வேலை செய்யறது இல்லையா. அப்படி மிருக நிலையில பறவை நிலையில கூட இது வந்து ஒரு உயிரினங்களுடைய பண்பு. இதை வந்து மனிதர் என்று நான் இதுல சொல்ல வரையில ஒரு உயிரினங்களுடைய பண்பு. ஒரு உயிரினம் வந்து சோடி சேர்ந்துட்டுது என்று சொல்லி சொன்னா அது உணர்வு ரீதியாக செயல் ரீதியாக ரெண்டு உடம்பு இருந்தாலும் ஒரு நிலையில தான் அவர்கள் வாழுகிறார்கள் இல்லையோ. அப்ப அதைத்தான் நாங்க மனித தன்மையில காதல் என்று சொல்றோம், அன்பு என்று சொல்றோம், பாசம் என்று சொல்றோம், பக்தி என்று கன பேர் வச்சுக்கிறோம். அந்த ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இணைஞ்சு போறது, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தியாகம் பண்ணி நான் உனக்கு நீ எனக்கு என்று சொல்லி போற நிலைக்கு கன பேர்கள் நாங்கள் மனித சமூகத்திலே வச்சிருக்கிறோம் இல்லையா. இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு சராசரியான மனித விழுமியம் வந்து இங்க வந்து நெருக்கப்பட்டிருக்கு. தன் சொந்த தேவைக்காக தன் சொந்த நன்மைக்காக ஒரு இரத்த உறுத்துள்ள ஒரு மாமனே இதை பாவிச்சு அதால நன்மை பெற்றுட்டு தான் நன்மை பெற்றெல்லாம் வந்த பிறகு செய்தன்னு சொன்னா எங்களோட தமிழ் வார்த்தையில இதுகளை விளங்கப்படுத்துறதுக்கு இதன் சரியான சொற்கள் இருக்கும்னு எனக்கே தெரியாது. அப்படியான ஒரு மோசமான ஒரு விஷயம். ஆனா இப்ப இதுல நாங்க வந்து இந்த பையனை பத்தி கொஞ்சம் பேசலாம். சாதாரண சமூக நிகழ்வை விட்டுட்டு இப்ப இந்த பையன்களை நாங்க வந்து பார்க்கும்போது இவர்கள் வந்து ஒரு விஷயத்திலே வந்து பெரிய எதிர்பார்ப்போட இருந்தவர். அதுக்கு இடையில வந்து இப்படி சடுதியான ஒரு மாற்றம் வந்ததால மூளையில வந்து அந்த பழைய நிகழ்வு பழைய சிந்தனை கற்பனை எல்லாமே அப்படியே இறுக்கமாக நின்றுட்டுது. அப்ப அதுக்கு பிறகு அவர்கள் வந்து அந்த தளத்தை விட்டு வெளியே வர முடியாமல் உள அதிர்ச்சியால அந்த வட்டத்துக்குள்ளேயே அவர் வந்து நின்றுட்டார். உளவியல் பாசையில சொல்லி சொன்னால் அந்த இடத்தோட அவருடைய மூல வளர்ச்சி அவருடைய செயல்பாடு எல்லாமே இறுகி போச்சு. அதுக்கு பிறகு அது வளர முடியல இல்லையோ. அப்ப இதனால அவர் அந்த கற்பனையோட அந்த சிந்தனையோடு தான் அவர் வந்து பகல் இரவு எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நினைவிலேயே அவர் வந்து தன் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நீங்க வந்து ரோட்டுல போகும்போது அவரை விசாரிக்கும் போது என்ன செய்யும் போது வேற விஷயத்தை பற்றி அவருக்கு எதுவித அக்கறையும் இல்ல, வேறு வித சிந்தனையும் இல்ல, வேறு ஒன்றுக்கு மறுமொழி சொல்ல மாட்டார் இல்லையோ. இந்த கல்யாணம் உட்படாப்பா என்று கேட்டா நாளைக்கு பாவம் சரியான அப்பாவியான ஒரு பிள்ளை. இந்த மாதிரியான பிள்ளைகளை நாங்க வேற தளங்கள்ல நாங்கள் வந்து இங்க பார்க்கும்போது இப்ப உதாரணமாக சித்திரவதை செய்யப்பட்டு வந்த மனிதர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து சில இடங்களிலே வந்து அகோரமான காட்சிகள். இப்ப இதுல வந்து ஒரு அன்பான காட்சி பிள்ளையாக பாவிக்கப்பட்டிருக்கு இந்த பையனை பொறுத்தவரையில இல்லையோ. அன்பான பாசமான ஒரு நல்ல உணர்வான தன்மை அங்க வந்து பிள்ளையாக பாவிக்கப்பட்டு இந்த பிள்ளை வந்து அதுல இறுகி போனார், அதிர்ச்சியால உறைஞ்சு போனார். அந்த மூளை இந்த சிந்தனை எல்லாம் அப்படியே உறைஞ்சு விட்டது. அப்ப உறைந்தபடியால அதுக்கு அங்கால அவருக்கு வளர்ச்சி இல்லை. இதே மாதிரியான விஷயங்கள் இப்ப நாங்க வந்து வைத்தியம் செய்ய இதை விட இன்னும் மோசமான விஷயங்களை நாங்க வந்து பல இடங்கள்ல சந்திச்சிருக்கோம். இப்ப குறிப்பா உதாரணமா ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு இதுல சொல்லலாம். என்னன்னு சொன்னா போஸ்னியாவில இருந்து வந்த ஒரு பையன் 32 வயது. இப்ப எங்கள்ட வைத்தியத்துக்கு வரும்போது 32 வயதுல வந்தார். அந்த பையனை பொறுத்தவரையில வந்து அவருக்கு வந்து 32 வயதுலையும் தன்னுடைய தாய் என்ற வந்து அவருக்கு இரவில படுக்கும் போதோ அல்லது டொய்லெட்டுக்கு போகும் போதோ சாப்பிடும் போதோ வெளியில உலாவ போகும் போதோ தாய் என்ற வந்து அவரோட நெருக்கமாக இருக்கும். தாயை விட்டு விலகவே மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வயது 3 வயது பிள்ளையும் தாயும் அப்படி உறவோட இருப்பினியோ அந்த 3-4 வயது தாயினுடைய நிழல் இல்லாம தாயினுடைய அன்பு இல்லாம அல்ல அணைப்பு இல்லாம அவரால் சுயமா இயங்க முடியாது என்ற நிலையில தான் அவர் வந்து இப்ப எங்கள்ட்ட 32 வயதுல எங்கள்ட்ட வந்து வைத்தியத்துக்கு அனுப்பப்படுறாரு இல்லையா.
அப்ப அந்த இடத்துல நாங்க அவரை பேசி கதைச்சு அந்த வைத்தியங்களை செய்து கொண்டு போகும்போது அது மிக ஆறுதலாக செய்ய வேண்டிய வைத்தியங்கள். என்னன்னு சொன்னா அது அந்த மூளை அதிர்ச்சி அடைஞ்சு இன்னும் உண்டால இறுகி போய் இருக்கு. அப்ப அதை நாங்க மறு பதனமாகத்தான் அதை கதைச்சு பேசி அதுல இருந்து அவரை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு நாங்க ஆய்வு செய்ய வேணும். இப்ப கிட்டத்தட்ட அவரோட நான் மொத்தமாக 2.5 வருஷம் அவரை இந்த வைத்தியத்துல வச்சிருந்தேன். நான் கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் போக அவருடைய உண்மையான பிரச்சனை எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்தது. அவர் எங்கள்ல ஒரு நம்பிக்கை வச்சு, நாங்க வைத்தியம் செய்யற எங்கள்ல ஒரு நம்பிக்கை இதை வச்சு தன் உண்மையான விஷயத்தை பற்றி மெதுவாக கதைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு அவர் தைரியமாக வந்துட்டார். ஆனா இப்ப நாங்க எங்களோட வைத்தியங்கள் செய்யும் போது இப்படியான மக்களை பார்க்கும்போது நாங்க அவர்களுடைய நிஜ வாழ்க்கை நிஜ விஷயங்களை கதைப்பது கிடையாது, பேசுவது கிடையாது. ஏனென்று சொன்னா அது அவைக்கு இன்னும் நிறைய வேதனையை கொடுக்குற விஷயம். அதனால இப்படியான ஆட்கள்கிட்ட நாங்க வைத்தியம் செய்யற எங்களுடைய நுட்பம் என்னன்னு சொன்னா அவர்களுடைய கனவுகளோட வேலை செய்யறதுதான் முக்கியமானது. அப்ப அவர்கள்ட்ட கனவுகளைத்தான் நாங்கள் கூடுதலாக விசாரிக்கிறது. உங்களுக்கு கனவு வாரதா அல்லது எப்பாது இருந்துட்டு இருக்கா கனவு வருமா, அந்த கனவுல என்ன விஷயம் கனவுல வாரது, இப்படியான விஷயத்துல அந்த கனவை அடிப்படையாக மையமாக வச்சுதான் இவர்களோட எங்களோட வைத்தியங்கள் பேச்சுகள் இதுகளை செய்து கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த இடங்கள்ல இவரோட கதைச்சு பேசிக்கொண்டு வரும்போது அவர் இப்படியே ஒரு பெரிய ராட்சத உருவங்கள், இப்ப உதாரணமாக இந்த சித்திர படங்கள்ல நீங்க இதுகள்ல வருந்தானே அந்த சித்திர படங்கள்ல வர்ற அந்த உருவங்கள் வடிவங்கள் இதுகள் எல்லாம் இவரு கனவுல வருது. அப்ப இந்த கனவுல அந்த பெரிய பெரிய உருவங்கள் அதுக்கு பக்கத்துல உள்ள சின்ன சின்ன உருவங்களை அடிச்சு சாப்பிடுது. இதுதான் அவற்ற கனவு. இந்த கனவு அவருக்கு திரும்ப திரும்ப வருது. அவருக்கு தெரியாது ஏன் இந்த கனவு வருது, எப்படி வருது, என்ன காரணத்தால் வருதுன்னு தெரியும். அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு பேசிக்கொண்டு போகும்போது இப்ப எங்களுக்கு ஒரு ஆழமான உளவியல் ரீதியில் இந்த ஆழ்மனம் என்று சொல்லி நாங்க பேசியிருக்கோம் கடந்த காலத்துல. அந்த ஆழ்மனதான் கனவுக்கு முக்கியமான. ஏன்னா கனவுகள் என்று சொல்றது நினைவு மனதில இருந்து வருவதே கிடையாது. நாங்க இரவில நித்திரை கொண்டு மிகவும் ஆழமான நித்திரைக்கு போகும்போதுதான் கனவு வரும். அரை நித்திரை மேலோட்டமான நித்திரை இருக்கும் என்று சொன்னா அவரு கனவே வராது. அதாவது நித்திரையை 4 தளமாக நாங்க பிரிச்சு ஆய்வது உண்டு. அந்த 4வது தளத்துல போகும்போதுதான் அந்த கனவு என்றது வரும். அப்ப இந்த கனவுல நடந்த நிகழ்வு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தா, பயங்கரமான உணர்வை கொடுத்திருந்தால் அந்த நிகழ்வு ஒரு காலமும் கனவுக்கு வராது. ஏன்னா அது கனவுக்கு வந்தால் அவரால் தாங்கல, அவர் இயற்கையான ஒரு மனிதனாக இருக்க மாட்டார். அதனால மூளையில ஒரு விசேஷமான ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறமை இருக்குன்னு சொன்னா அந்த அகோரமான நிகழ்வுகளை தாங்கக்கூடிய அளவுக்கு பொம்மைகளாக, மிருகங்களாக, வேற விதத்துல வேற குறியீடுகளுக்கு ஊடாக அதை வெளிப்படுத்தும். அப்ப அந்த குறியீடுகளை ஒரு ஆள் கனவுகள் பார்க்கும்போது அவருக்கு அது ஆக மோசமான உணர்வுகளை எழுப்புவது கிடையாது, அவரை குழப்புவது கிடையாது இல்லையா. ஆனா இப்ப நாங்க இந்த உளவியல் வைத்தியங்கள் செய்யற எங்களுக்கு இந்த குறியீடுகள் என்ன மாதிரியான தன்மைகளை ஆழ்மனதில பதிஞ்சு வச்சிருக்கு, அந்த ஆழ்மனம் ஏன் இந்த குறியீடுகளை அனுப்புது, இந்த குறியீடுகள் இவற்றை கனவில என்னென்ன செயல்பாடுகளை செய்யுது, என்ன இயக்கங்களை செய்யுது, அதுகளை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் இவற்றை ஆழ்மன விஷயத்துக்கு நாங்க போறது. அப்ப இந்த மாதிரி போகைக்க இப்ப இவரை பொறுத்தவரையில நல்ல ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னா தாயும் அவருக்கு இருந்தது, அவருக்கு ஒரு அக்காவும் இருந்தவர். அப்ப அந்த அக்காவுக்கு எதுவித பிரச்சனையும் இல்லை. அவ இயற்கையாகவே இங்க டென்மார்க்ல படிச்சு அவ ஒரு பெரிய ஒரு தொழில் இங்க டிகிரிகள் எல்லாம் முடிச்சு ஒரு தொழிலுக்கு போய் நல்ல நோமலா இயங்கி கொண்டிருக்காங்க. ஆனா இப்ப எங்கட வைத்தியத்துல இப்ப நாங்க அவரை அக்காவையும் அவர் அம்மாவை இவர் 2 பேரையும் இணைச்சு வேலை செய்தாங்க. அப்ப இந்த இணைச்சு வேலை செய்து கொண்டு போய் இந்த கனவுகளை பற்றி இந்த விஷயங்களை பற்றி அவர்களுக்கு சொல்லி கதைக்கும் போது அவர்கள் அந்த உண்மையான நிகழ்வு என்ன என்றதை இப்ப எங்களுக்கு சொன்னாங்க. அப்ப இந்த உண்மையான நிகழ்வு இப்ப அவரை பொறுத்தவரை குறிப்பா சொல்றேன், என்ன இது கணக்கு விஷயத்துல போகாம குறிப்பா இந்த எங்களை எடுத்த பொருளை கருத்தை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இது சொல்ல வாரேன். அப்ப அவர்கள்ட்ட போகும்போது அவர்கள் சொன்னார்கள் என்னன்னு சொன்னா, அதாவது இந்த பையன் இவர் கிட்டத்தட்ட 9 வயது 8 அல்லது 9 வயது இருக்கும் போது போஸ்னியாவில இவருடைய அப்பாவையும் மாமாவையும் இன்னும் ஒரு மச்சான் 3 பேரையும் இவருக்கு முன்னால வச்சு அவர்கள்
கொலை செய்திருக்காங்க, கத்தியால வெட்டி இரண்டு கொலை செய்திருக்காங்க. அதை இவர் நேர பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போனார். இதுதான் அவருடைய அடிப்படையான பிரச்சனைன்னு சொல்லி அந்த அக்கா மற்றது அம்மா இவர் 2 பேருமே எங்களோட பேசும்போது உண்மையான காரணத்தை இவர்கள் சொன்னார். அப்ப அந்த விஷயம் தான் இப்ப இவரு கனவுல வருது. பெரிய ராட்சத உருவம் வந்து சின்னங்களை பிடிச்சு பிடிச்சு சாப்பிடுற மாதிரி வருது என்ன. அப்ப அந்த பெரிய ஆமி அவங்கள் அந்த எதிரியல் இவற்ற விருப்பமான பாசமான அந்த ஆட்கள் எல்லாரையும் இப்படி கோரமாக கொலை செய்திருக்கார்கள். அப்ப இந்த இதுகளை வச்சுக்கொண்டு அவர்களுக்கு இவருக்கு நாங்க அதை மறைமுகமான முறையல்ல பல வகையில இந்த விஷயங்களை வைத்தியம் செய்யலாம். அப்படி செய்து கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட அந்த முதல் 8 மாதத்துக்கு பிறகு அவர் நோமலுக்கு பேருந்து 6 மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிகிற அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் சில விஷயத்தை மனம் திறந்து கதைக்க கூடியதா கொண்டு வந்தார். அதுக்கு முதல்ல இவர் இப்ப எங்கட வைத்தியத்துக்கு வரும்போது இவரை வீட்டுல போய் டாக்ஸி தான் ஏற்றி கொண்டு வாரது. இவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது பொது பஸ்ஸுகளையோ எதையுமே பாதிக்க மாட்டார். என்ன தனியா வர மாட்டார் தானே, இவருக்கு அம்மா தான் எப்பவும் வேணும் இல்லையோ. ஆனபடியால இவர் தனியா வரமாட்டார்ன்றதுக்காக இவருக்கு ஒரு பயிற்சி கொடுத்து ஒரே ஒரு டாக்ஸி தான் இவர் எந்த நாளும் போய் கூட்டும். புது புது ஆக்களை இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லையோ. அப்ப அதுக்கெல்லாம் நாங்க ஒழுங்கு செய்து அந்த டாக்ஸியில தான் இவரை அந்த வைத்திய நேரத்து கூட்டிக்கிறார், பேருந்து கூட்டிக்கொண்டே விடுவார். இவர் அதுக்கு பிறகு அவரே சொல்லிவிட எனக்கு டாக்ஸி வேண்டாம், நான் பஸ்ல வாரேன். ஒரு பெரிய பெரிய முன்னேற்றம் என்ன. அதே நேரத்துல இப்ப 8 மாதம் 9 மாதம் வரைக்கும் தாய்க்கு சொல்லி போட்டார், அம்மா இனி உன்னோட நான் கதைக்க மாட்டேன், உன்னோட நான் பேச படுக்க மாட்டேன், உன்னோட நீ எனக்கு சாப்பாடு தர இருக்கணும் இல்லை, நானே சமையல் அறையில போய் நானே எடுத்து நானே சாப்பிடுறேன், நானே எந்த பேலைய பாக்குறேன்னு சொல்லி அதுலயும் ஒரு முன்னேற்றம். கடைகளுக்கு வெளியில போகும்போது நானே தனியா போய் உலாவி நானே தனியா வாரேன் என்று சொல்லி அந்த பல வகையில அந்த முன்னேற்றங்கள் நடந்து கொண்டு பேருந்து இந்த 1 வருஷம் இது முடிவு இதுகளுக்கு பிறகு பேருந்து நாங்க இந்த விடயங்களை முதல்ல கனவுல தொடங்குவோம், கனவுல குறியீடுகளை பற்றி கதைப்போம், பேசுவோம். அதுக்கு பிறகு அந்த உண்மையான விஷயங்களை பற்றி பேருந்து நாங்க பேசுவோம். அப்ப அதுகளை பேசி அவர்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கறது. இது நடந்து முடிஞ்ச விஷயம், எப்போ நடந்த விஷயம். இதுக்கு நீங்க இப்படி அதிர்ச்சி அடையாம இந்த நிகழ்வு உங்களுடைய அப்பா மாமா நெருங்கியவர்கள் என்றபடியால உங்க வாழ்க்கை பூரா மனதுல வச்சிருக்க வேண்டிய விஷயம். இதை மறக்க முயற்சிக்க கூடாது, இது மறக்க கூடாத விஷயம் என்று சொன்னா அப்படியான ஒரு அப்பா உனக்கு திரும்பி கிடைக்காது. எங்களோட வைத்திய முறையில அதுகளை நாங்க அழகாக செய்து அவர்களுக்கு கொடுக்கறது. அப்ப இது கிட்டத்தட்ட 2 வருஷம் இது இல்லை அவரை நாங்க எங்களோட வைத்தியத்தால விட்டதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு பஸ் ஸ்டாண்டில் அங்க அந்த நான் வைத்தியசாலை பஸ் ஸ்டாண்டில் இவரை சந்திச்சேன் நான். அப்ப இவரை சந்திக்க ஓடி கட்டி பிடிச்சு நாதன், என்ன நாதன்ன்றதான் நீங்க சொல்றது. அப்ப நாதன், நீ எனக்கு ஒரு மறு வாழ்க்கை தந்துட்டாய், நான் இப்ப கேஸ்ட பிடிச்சிட்டேன், நான் ஒரு காதலியை பிடிச்சிட்டேன், நான் ஊர்ல படிக்க அவவும் என்னோட படிச்சவ, நான் இப்ப உங்களோட வைத்தியத்துக்கு பிறகு நான் நல்லா வந்ததால ஊருக்கு போய் அந்த பிள்ளைய சந்திச்சு அங்க போய் இருக்கும்போது அந்த பிள்ளையும் கல்யாணம் முடியாம இருந்தபடியால நான் அந்த பிள்ளைய கேட்டு என்ன கல்யாணம் செய்ய விருப்பமா அந்த கேட்டு நாங்க செய்தி இப்ப நான் இப்ப அவளுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணி போட்டு இருக்கேன், அவ இனி வர போறான்னு சொல்லி அந்த மாதிரி கட்டிப்பிடிச்சு இந்த இதுல நான் சொல்ல வர்றேன் என்னன்னு சொன்னா, இப்படியான நிகழ்வுகள் இவர்களுக்கு நடந்து இவர் நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு இப்படி சொல்லிக்கொண்டு திரிகிறது ஊர்ல பல பேர் இதுக்கு நாங்க வச்சிருக்கோம். மூளை கலண்டு போச்சு, நட்டு லூசா போச்சு, சித்தப்பிரம விச, இந்த ஆட்களுக்கு அப்படியான ஒரு தன்மையும் பெற வேண்டிய தேவை கிடையாது. இவர்கள் இப்பவுமே தைரியமான சராசரியான மக்கள். இவர்கள் உண்மையில மனநோய் அல்ல. இப்ப இந்த விஷயங்கள் ஒரு அதிர்ச்சி விஷயத்தால நடந்த ஒரு நம்பிக்கை துரோக விஷயத்தால நடந்த மனதில் உள்ள அதிர்ச்சியை ஒழிய அவருடைய நுண்ணறிவோ அவருடைய உண்மையான ஆளுமை என்று சொல்லப்பட்ட பகுதிகள் பல பகுதிகள் இப்பவும் இயற்கையாக அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கு. கூறப்பட்ட சன்னதி என்றவர் கூட
இந்த திருமணம் பற்றி கேட்கும் போதுதான் அவருடைய மனோநிலை பல முறை சொல்லுகின்ற ஒரு சொற்பதமாக அங்கே மாறப்படுகின்றது. மற்றபடி சர்வசாதாரணமாக உரையாடும் போது சாதாரணமாக உரையாடி கொள்ளுவார். அவருக்கு அந்த இடத்தை தொடும்போது, அந்த திருமணம் என்ற இடத்தை தொடும்போது அந்த பாதிப்பு உடனடியாக வருகின்றது. அதுதான் உண்மையான விடயம் நீங்கள் கூறுவது போல. நல்ல தெளிவான விளக்கத்தை நீங்க சொல்றீங்க. இப்ப நான் எந்த விஷயத்த சொல்றதை நீங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கு நல்ல உதாரணம் தர்றீங்க. அதுதான் இப்ப உண்மை. இப்ப இந்த மாதிரியான ஆட்களுக்கு அந்த குறிப்பிட்ட அது ஒரு இடங்கள்ல தான் அந்த அதிர்ச்சி தன்மைகளும் இவைகளும் இருக்கும். அப்ப அந்த விஷயத்துல அவர்கள் மேல முன்னுக்கு போய் இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்யவோ காதலிக்கவோ இயலாது. அந்த அந்த கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லை. இதோடைய அது முடிஞ்சு அவர் கற்பனை உலகத்துலதான் அந்த குடும்ப வாழ்க்கை இதுகளை நடத்துறாரோ அல்லது நடத்தி முடிச்சாரோ என்னவோ அங்கதான் இருக்கணும். ஆனா மற்ற துறையில இவர்கள் அவர்களுடைய நுண்ணறிவு, அவர்களுடைய ஆளுமை, செயல்பாடு, கதைத்தல், பேச எல்லாமே நோமலா இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஆக்களை நாங்க மனநோய் என்றோ கலண்டதென்றோ மூல பிசகன்றோ இப்படி சொல்றது பச்சை பொய். அப்ப அந்த இடத்துலதான் இப்ப இங்க மேல தேச இப்படியான நாடுகள் இதுகள்ல இதுகள் எல்லாம் ஒரு மூளையில நடக்கிற அதிர்ச்சி, ஒரு ஷாக், மென்டல் ஷாக். இப்ப அது நான் சொன்ன மாதிரி யுத்த இடத்துல இருந்தும் அந்த அதிர்ச்சிகள் உருவாகலாம். நீங்கள் சொன்ன உதாரணம் மாதிரி சமூக வாழ்க்கையிலேயே இப்படியான அதிர்ச்சியான சம்பவங்கள், முடிவுகள் ஒரு ஆளுக்கு கிடைக்கும் போதும் அவர்களுக்கு இந்த மன அதிர்ச்சி விஷயங்கள் நடக்கிறது. அப்ப இவைகள் நடந்தால் அவர்கள் அதுல அவர்கள் இறுகி, அதாவது ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட மாதிரி, தண்ணி கல்லாக உறைஞ்சு போன மாதிரி உறைந்து போடுறார்கள் அந்த துறையில். மற்ற துறைகள் அவர்களுக்கு நல்ல இலகுவாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. மற்ற இதுல இன்னும் ஒரு விஷயம் நாங்க இதுல சொல்லி விளங்க வேணும் என்று சொன்னா, இப்படியான ஆக்கள் கிட்டத்தட்ட சில 10 வருஷம் 15 வருஷம் போய் அவர்கள் வேற ஒரு சூழலுக்கு போனா, அந்த கிராமத்தை விட்டு, அந்த கிராமத்துல இருக்காம அந்த கிராமத்தை விட்டு வேற ஒரு சூழல்ல போய் இவருக்கு வாழ வேண்டிய வாய்ப்புகள், வாழக்கூடிய வசதிகள் இவைகளுக்கு கிடைக்குமாக இருந்தா சில வேளையில அவர்களே தங்களை அறியாமலே ஒரு புது தன்மைக்கு வரக்கூடிய, புது காதல் செய்து, புது கல்யாணம் செய்து, புது குடும்பம் நடத்தக்கூடிய விஷயத்துக்கு தாங்களா, ஏன்னா சூழல் மாறணும் இல்லையோ, அந்த சூழல்ல இருக்க மட்டும் அவர் அந்த இறுக்கத்துல இருந்து அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வர்றது பெரிய பெரிய கஷ்டம். அதுக்கு எதன் தொழில் ரீதியான வேலை செய்யற உளவியலாளரோ சைக்கியாட்ரிஸ்ட் சொல்ல உளமருத்து இவர்களோட உதவி கேட்டு அதுகளுக்குள்ளால வந்தாலே ஒழிய மற்றபடி அவராக சுயமாக வாரது பெரிய கஷ்டம். ஏனென்று சொன்னா இப்ப எங்கட சமூகத்துல உள்ள பெண்ணா பெரிய ஒரு குறைபாடு என்று சொன்னா, ஒருவருக்கு ஒரு விஷயம் நடந்துடுது என்று சொன்னா அவருக்கு இப்ப மாட்டு குறி சுட்ட மாதிரி இவர் பிசகானவர் என்று சொல்லி குறி சுட்டு வச்சிடுறோம் இல்லையோ. அவர் என்ன முன்னேற்றத்துக்கு வந்தாலும் அந்த அந்த பட்டப்பேர் அவரை விட்டு விலகா. அந்த பட்டப்பேர் அவருக்கு மாத்திரமில்ல அவற்றை குடும்பத்துக்கே இருக்கும். அப்ப இது எங்கட சமூகத்துல உள்ள ஒரு கேடுகட்ட விஷயம். என்ன கேடுகட்ட விஷயம் நாங்க சொல்றோம், ஆனா சமூகம் அப்படித்தான் இயங்குதாங்க ஊர்ல இல்லையே. ஏன்னா விஞ்ஞான அறிவுகள், விஞ்ஞான விளக்கங்கள் இல்லாதபடியால அவர்கள் இயற்கையான முறையில, இப்ப ஒரு ஆள் சின்ன பிள்ளை ஏதாவது கொஞ்சம் உளவியல் மாற்றங்கள், நடத்த எழுதுதல்ல மாற்றங்கள் இதுகள் வந்துட்டா அவருக்கு சில பட்ட பெயர்களை வச்சிடுறார்கள். அந்த பட்ட பெயர் வச்சுட்டால் அவர் நல்லா வந்தாலும் அந்த பட்ட பெயர் சொன்னாதான் அவரை யாரும் அங்க தெரியும். அந்த விதமான முறையில எங்கட சமூகங்கள் இறுக்கமான ஒரு வதந்தியல், கதைகள், கட்டுக்கதை உள்ள பேர்கள் இதுகளோட இயங்குகின்ற தன்மை தான் அங்க கூடுதலாக இருந்தது. அப்ப அதனால அந்த ஆள் வேற ஒரு சூழலுக்கு, வேற ஒரு நகரத்துக்கு, இப்ப உதாரணமாக இப்ப புலம்பெயர்ந்து கூட வேற ஒரு நாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புக்கு நிறைய வசதி உண்டு. தாங்களாகவே தங்களை மாற்றி அமைச்சு கொண்டு தைரியமான நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புக்கு இடம் இருக்கு. அந்த சொந்த சூழல்ல இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நாங்களுக்கு சில நேரங்கள்ல அந்த சில பெண்கள் எங்கட ஊர்ல இருக்கிறார்கள். அவர்கள் சில பெண்கள் தாங்களே கிட்டத்தட்ட ஒரு உள வைத்தியத்தை தங்களுக்கு பிடிச்ச பையன்களுக்கு செய்கிறார்கள். அது அங்க சமூகத்துல ஏன் ஒன்று நடக்கிறது, அதுக்காக பரவலாக எல்லாரும் செய்கிறார்கள் என்று இல்ல. சில பெண்களை பொறுத்தவரையில நான் இவரை கட்டி இவரை நான் திருத்தி எடுப்பேன், இவரை நல்ல நிலை கொண்டு வருவேன், இவரை திருத்தி எடுக்கிறதான் என்ற வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள்.
என்று சில பொம்பளை பிள்ளைகள் வந்து சில வழியில சொந்தத்திலேயோ அல்லது அந்த ஊர்ல உள்ள நட்பு வட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு வட்டத்துல வந்து சில இடங்கள்ல வந்து கிடைச்சு அப்படி பல பெண்கள் வந்து தங்களுக்கு கிடைத்த இந்த அறகுறையாக இருக்கிற இந்த மனிதர்களை முழுமையாக்கின வரலாறை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இதனால அந்த பெண்கள் கூட சில இடங்கள்ல வந்து உளவியலாக்களாக அவர்களே மாறுகிறார்கள். திருத்தி எடுத்து நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர்களே ஒரு பட்டம் பெறாத டிகிரி பெறாத ஒரு உளவியலாளர்களாக அவர்கள் இருக்கிறதை நான் இதுல சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா அதை பற்றி அனுபவம் எங்கள்கிட்ட இருக்கிறபடியால. ஏன்னா உளவியல் என்று சொல்றது வந்து நாங்க படிச்சு வந்ததால மாத்திரம் உளவியல் அன்று அல்ல, ஊர்லயே கன பேர் வந்து இந்த உளவியல் குணாம்சங்களோட பல பேர் இருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். அவர்களே ஒரு வகையான உளவியலாளர்கள் தான். அப்ப அதுவும் எங்கட ஊர்களில் வந்து சில வயது வந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் பல பேர் வந்து அவர்கள்ட்ட போய் பேசினாலே மனதில் உள்ள தாக்கங்கள் குறைகள் எல்லாம் தீர்ந்து வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா வரலாம். அப்படி அவர்கள் வந்து உளவியல் துறையில படிக்காட்டாலும் பெரிய உளவியலாளர்கள் அவர்கள் இல்லையா? அப்படியான தன்மைகளும் எங்களோட சமூகத்துல இருக்கு. ஆனா இப்ப இதுல நீங்க சொன்ன உதாரணத்துக்கு நாங்க திரும்பி வந்தோம் என்று சொன்னா இந்த மாமன்மார் என்று சொல்லப்பட்ட இந்த பாத்திரங்கள் மிகவும் ஆறுதலாக தாங்கள் தெளிவாக சிந்திச்சு நல்லாக இருக்கணும். ஏன்னா அப்படி அவர்கள் வந்து இந்த இளம் பிள்ளைகள் இவர்களை வந்து மனதை குழப்பி அவர்களுடைய நம்பிக்கை துரோகம் செய்து நம்பிக்கை இதுகளை செய்யாம இருந்துச்சுன்னு என்று சொன்னா அவற்றை சந்ததி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல நாங்க இந்த ஆம்பளை பிள்ளைய பற்றி கதைக்கிறோம். இந்த பொம்பளை பிள்ளை கூட எவ்வளவு தூரம் அங்க அது மூளை செலவு செய்யப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்குமென்று எங்களுக்கே தெரியாது. ஏனென்று சொன்னா அந்த பிள்ளை யாரோ ஒருதனை கட்டி வியாபாரத்துக்காக வித்தாச்சு, இன்னொரு ஆளுக்கு வித்தாச்சு இல்லையோ? அப்ப வித்த பிறகு அந்த பிள்ளை அங்க போய் இப்படி இருக்கின்றதை நாங்க வந்து அறியாம இருப்போம் இல்லையோ? இப்படியான பிரச்சனை உள்ள வந்து எப்பவுமே வீட்டுக்குள்ள வச்சிருவார்கள், வீட்டை விட்டு வெளியில விட மாட்டார்கள் இப்படியான ஆக்களை இல்லையோ? அப்ப அந்த பக்கத்துல இந்த தகப்பன் என்று சொல்ல இந்த மாமன் என்று சொன்ன இவர் வந்து செய்த அநியாயம் இந்த பையனுக்கு மாத்திரம் இல்லை, அவற்றை பிள்ளைக்கும் கூட அதுதான். அடுத்த வந்து அவரும் நிம்மதியாக கடைசி நேரத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புக்கும் அவருக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த மனம் வந்து அந்த குற்ற மனப்பான்மை வந்து அவரை கடைசி வரை நிம்மதியாக சாதக விட்டிருக்காது என்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டு உங்களோட கருத்தை முடிக்கலாம். ஏதென்னு மேலதிகமான கேள்வி இருந்தா கேள்வி. மேலதிகமான விடயங்களை அடுத்த வரும் மருத்துவ நாம நிகழ்விலே நாங்கள் கலந்துரையாடி கொள்வோம். உண்மையிலேயே இது போன்ற பல விடயங்களை நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. புலம்பெயர் நாட்டிலும் இருந்தாலும் சரி அல்லது இங்கே தாயகத்திலாக இருந்தாலும் சரி பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே அவர்களை பார்க்கும்போது மிக ஒரு சாதுரியமான, இப்பொழுது நான் கூறியவர் கூட இவர் ஒரு சிகை அலங்காரம் செய்கின்ற ஒரு சிறப்பான மனிதன். ஆனால் இந்த திருமணத்தை நான் முன்பு கூறியதோடு இந்த திருமணத்தை பற்றி கேட்கும்போது தான் இவரிடமிருந்து இப்படியான பதில் வருகின்றது. மற்றபடி செல்வர்களுக்கு சிகை அலங்காரம் வடிவாக செய்வதிலிருந்து சகல விடயங்களையும் செய்யக்கூடியதாக இருந்தது. அதனால் இது போன்ற பல விடயங்களை நாங்கள் இந்த மருத்துவர் நாம் நிகழ்வில் எடுத்து வருவதன் மூலம் இது பற்றிய சில விடயங்களை சிலர் திருந்திக் கொள்வதற்கு கூட ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய மருத்துவர் நாம நிகழ்விலே கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. நல்ல உறவுகளை நீங்கள் இதுவரை பார்த்தது மருத்துவர் நாம நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். அனுசரணை வழங்கியவர்களோடு இந்த நிகழ்வை கலையகத்திலிருந்து ஒளிப்பதிவுகளில் பணியாற்றிய ஐயா சற்குணம் ஐயா அவர்களுக்கும் செல்வி சுமங்கலியா ஸ்ரீ கதிராமநாதன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வோடு இன்னும் ஒரு தகவலோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும்
டாக்கஸ் பிளிகர் ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலைத்தொடர்புகளுக்கு 0042413099 கை தொலைபேசி 0041622051651624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.